இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா உத்திரமேரூரில் இருக்க கேதாரேஸ்வரர் கோவில் தான். நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், கோவிலுக்கு வந்து எப்போவுமே நாங்கள் பிளான் பண்ணி போகிறதே இல்லை. அதாவது கபாலீஸ்வரர் கோவில் இது மாதிரி பக்கத்தில் இருக்க கோவில்னால் கூட சரி போகலாம் அப்படின்னு நினச்சி போவோம். ஆனால் இந்த மாதிரி கோவில் வந்து பிளான் பண்ணி போகவும் முடியாது, அந்த மாதிரி ஒரு கோவில். அதனால் கண்டிப்பாக போய் பாருங்கள் அப்படின்னு நான் யார்கிட்டேயும் சொல்லலை. உங்களுக்கு திருவருள் இருந்தால் நீங்களும் அதை பார்ப்பீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நாங்கள் வந்து வேறு வேலையாக போயிட்டே இருந்தோம். போகும்போது அந்த கோவில் ஒரு பழைய கோவில்னு வச்சுக்கோங்களேன், அதை பார்த்ததும் வந்து உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னு எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. உடனே எப்போவுமே நான் சொல்கிறேன், என்னோடய இறை பயணத்தில் வந்து எனக்கு வந்து என்னோடய கணவரும் வந்து கிடச்சிருக்காரு. ஏன்னா நாங்கள் 2 பேருமே வந்து ஈசனை அப்படி உள்ளார்ந்த அன்போடு தான் பார்க்குறோம். அதனால் எங்கே போனாலுமே எனக்கு வந்து உள்ளுணர்வு சொல்லும், இங்கே போய் இவரை பாரு அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஹைவேலேயோ இல்லை வந்து வேறு இடத்துலையோ எங்கேயாவது கார் ஓட்டிகிட்ருக்காருனா கூட நான் வந்து நிறுத்துங்க நம்ம போவோம், உள்ளே போவோம் அப்படின்னு சொன்னால் ஒரு முறை கூட வந்து இல்லை வேண்டாம், இந்த வேலை இருக்குது, நம்ம வேறு வேலையாக வந்திருக்கோம் அப்படி எதுவுமே சொன்னது கிடையாது. அப்போது எனக்கு ஃபீல் ஆகிருக்கு, நான் எப்படி என்னோடய கடவுளை வந்து ஒரு ப்ரையாரிட்டியாக பார்க்குறேனோ அவரும் அப்படி தான் பார்க்குறாரு அப்படின்னு. 2 பேருக்குள்ளேயும் அவங்களோட கடவுளோ எப்படி நினச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு முறை கூட நாங்கள் அதை மாற்றி ஜட்ஜ் பண்ணிக்கிட்டது கிடையாது. இந்த கோவில் வந்து ரொம்ப அழகான ஒரு சின்ன கோவில், பெருசாக எந்த பராமரிப்பும் இல்லை. நாங்கள் போகும்போதே வந்து முன்னாடி இருக்க ஒரு அந்த இரும்பு கேட் மட்டும் மூடி இருந்துச்சு. மற்றபடி கோவிலுக்குள்ளே உட்காந்து நாங்கள் வந்து பாட்டு பாடணும். அப்புறம் என் கணவர் வந்து மிருதங்கம் வாசித்தார். லிங்கமும் அழகான நந்தியம் பெருமானும் அம்பாலும் மட்டும் இருக்காங்க. ஃபுல்லாக புதர் வளர்ந்துருக்கு. அதாவது பயங்கரமான கொசு இருந்துச்சு, அந்த மாதிரி நிறைய இருந்தது. இருந்தாலும் இதை விட ஒரு அழகான கோவிலோ இல்லை ஈசனோட லிங்க திருமேனியோ பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி அங்கே உட்கார்ந்துருக்க ரொம்ப நேரம் எங்களுக்கு தெரிஞ்சது. அவ்வளோ அழகாக இருந்தது. அதாவது அவரோட உரையாடுற மாதிரி ஒரு ஃபீலிங். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இது இந்த கோவில் மட்டும் இல்லை, இந்த கோவிலுமே அதாவது மெயின் ரோட்டில் இருக்குது. உத்திரமேரூர் மெயின் ரோட்டில் இருக்குது. ஆனாலும் நாங்கள் ஒரு 2 மணி நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம், ஒருத்தர் கூட வரல. அதாவது இறைவனை தனிமையில் சந்திக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். கண்டிப்பாக இதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.